To teach is to live. இது நம்ம சேனல். வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வகுப்பு 2 நாள் 5 தமிழ்ல சொல்லாதே சொல்லாதே அப்படிங்கிற ஒரு பாடல் பார்க்க போறோம். நமக்கு ஏற்கனவே பாடல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பாடல் பார்க்கறதுக்கு முன்னால இப்போ ஒரு நா பிறழ் பயிற்சி செய்ய போறோம். நான் பிறழ் பயிற்சி செய்யறதுனால என்ன பலன் தெரியுமா? நம்முடைய நாக்கு நல்லா சுழல ஆரம்பிக்கும். நல்லா சுழல ஆரம்பிக்கும் போது நம்மால தமிழ் மொழியை நல்லா பேச முடியும். அதே சமயம் இது உங்களுக்கு விளையாட்டாவும் இருக்கும். பார்க்கலாமா இந்த விளையாட்டை? நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. நிறைய தடவை சொல்லி பாருங்க. சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். இது சொல்லும்போது சறுக்கு சறுக்கலாம், வழுக்கு வழுக்கலாம் சொல்றேனா, அப்போ ழ என்ன ழ யூஸ் பண்ணணும்? சிறப்பு ழ சொல்லணும். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். எங்க சொல்லுங்க? சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். அடுத்தது இன்னொன்னு சொல்லலாமா? காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. அடுத்ததா இன்னொன்னு சொல்லலாமா? உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. எங்க சொல்லுங்க? உருண்டு விழுந்த உருளை உருளுது பொரழுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது பொரழுது. நல்லா இருந்துச்சா? இப்ப பாடல் பார்க்கலாமா? நாம சொல்லாதே சொல்லாதே பாடலாமா? முதல்ல நான் பாடுறேன், அப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. எங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. இப்ப நாம ஒரு பாடல் பாடணும் இல்லையா? அந்த பாடல்ல என்ன பொருள்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? பறவைக்கிட்ட போய் வானம் தூரமா இருக்கு, அதனால நீ பறக்காதன்னு சொல்லலாமா? பறவைக்கு வானம் தூரமா? இல்ல இல்லையா? நம்மளுக்கு தான் வானம் தூரம். ஆனா பறவைக்கு வானம் தான் வீடு மாதிரி. அதனால அது இயல்பாகவே என்ன செய்யும்? ரொம்ப தூரமா 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 பறக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் கரடிக்கு வீடு எது? அடர்ந்த காடு இல்லையா? அது இருட்டா இருக்கும். நீங்க காட்டுக்குள்ள போகாதீங்கன்னு கரடி மாமா கிட்ட சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அதுதான் அவங்களோட வீடு இல்லையா? அதே மாதிரி தான் ஆழமான கடல் அப்படின்னு சொல்லி மீன்கள் போய் நீந்தாம இருக்குமா? அங்க இருக்காது. மீன்களுக்கு அதுதான் வீடு இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுக்கும் படிக்கிறது எல்லாம் கஷ்டம்னு நினைக்க கூடாது. எங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க என்ன செய்யறாங்க? பாடுறாங்க. கற்பது எதுவும் கடினமே இல்லை, நம்ம படிக்கிற எதுவும் கடினமே இல்லை. அதனால நாம என்ன செய்யணும்? கற்பதை கடினமாக நினைக்காமல் நல்லா படிக்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். என்ன குழந்தைகளா, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ இந்த பாடல்ல இருக்கக்கூடிய
ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஓசையில எந்த வார்த்தையெல்லாம் முடியுது? கரடியிடம் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் முடியுதுன்னு பார்க்கலாமா? கரடியிடம், பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம், இது நாலுமே ஒரே ஓசையில முடியுதா? எங்க சொல்லி பாருங்க. கரடியிடம், பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம். அதே மாதிரிதான் தூரம் என்று அப்படிங்கிற வார்த்தை மாதிரியே எதெல்லாம் முடிஞ்சது? இருண்டதென்று, ஆழமென்று, கடினமென்று. தூரமென்று, இருண்டதென்று, ஆழமென்று, கடினமென்று. இது எல்லாமே ஒரே ஓசையில முடியக்கூடிய சொற்கள். இந்த வார்த்தைகளை நாம சொல்லி பழகலாமா? இப்ப நான் சொல்றேன், எனக்கு பின்னால நீங்க இந்த வார்த்தைய சொல்லி பழகுங்க. தமிழ் மொழி வாய் விட்டு பேச பேசதான் நல்ல நம்மளுக்கு பேச வரும். அதனால நான் சொல்றத சத்தமா சொல்லி பாருங்க. தூரமென்று, ஆழமென்று, இருண்டதென்று, கடினமென்று, கற்பதெதுவும், பறவையிடம், கரடியிடம், மீன்களிடம், எங்களிடம். எங்க இன்னொரு தடவை சொல்லலாமா? என் கூடவே சேர்ந்து வாசிக்கிறீங்களா? தூரமென்று, ஆழமென்று, இருண்டதென்று, கடினமென்று, கற்பதெதுவும், பறவையிடம், கரடியிடம், மீன்களிடம், எங்களிடம். நாம இப்போ சொல்லாதே சொல்லாதே அப்படிங்கிற ஒரு பாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் பார்த்தோம். சொல்லி பழகுகங்கிறதும் பார்த்தோம். இப்போ இங்க சில படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த படங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? குரங்கு, மயில், நத்தை, நாய். இது நாலும் இருக்கா? குரங்கு, மயில், நத்தை, நாய். இப்போ குரங்குக்கு பக்கத்துல என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கலாமா? வானில் பறப்பேன், குழி பறிப்பேன், மரம் ஏறுவேன். இது மூணுல எது குரங்குக்கு பொருத்தமானது? மரம் ஏறுவேன் இல்லையா? அதே மாதிரி மயிலுக்கு எதுமா பொருத்தமானது? நன்றாக பேசுவேன், நீரில் நீந்துவேன், நடனம் ஆடுவேன். எது பொருத்தமானது மயிலுக்கு? நடனம் ஆடுவேன் தான் பொருத்தமானது இல்லையா? நத்தைக்கு எது பொருத்தமானதுன்னு பார்க்கலாமா? வேகமாக ஓடுவேன், ஓட்டை சுமப்பேன், பாடல் பாடுவேன். நத்தைக்கு எது பொருத்தம்? ஓட்டை சுமப்பேன். நாய்க்கு எது பொருத்தம்னு பார்க்கலாமா? மோப்பம் பிடிப்பேன், மரம் ஏறுவேன், பாரம் சுமப்பேன். எது பொருத்தம்? மோப்பம் பிடிப்பேன் தான் பொருத்தம் இல்லையா? எனவே குழந்தைகளே, இதற்கான விடைகளை நான் இங்கு கொடுத்திருக்கிறேன். குரங்குக்கு மரம் ஏறுதல், மயிலுக்கு நடனம் ஆடுதல், நத்தைக்கு ஓட்டை சுமத்தல், நாய்க்கு மோப்பம் பிடித்தல். என்ன குழந்தைகளே, இன்றைய பாடல் பிடித்திருந்ததா? சொல்லாதே சொல்லாதே பாடல் பிடித்திருந்ததா? அதனுடன் சேர்த்து சில செயல் திட்டமும் வழங்க போகிறேன். அதை முடிச்சு வச்சுக்கோங்க. நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம் குழந்தைகளே. நன்றி.